பா புட்டு புட்டா இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ ஒடியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருக்கும். அந்த கிராமத்தில் ஹீரோ அவங்க அம்மா இவங்க தான் இருப்பாங்க. இவங்க ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க பக்கத்து கிராமத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவுக்கு பேய் பிடிச்சிருக்கும். இப்போ இந்த பேயை அவங்க அம்மா எப்படி ஓட்டுறாங்க, ஏற்கனவே பேய் ஓட்டுறதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்க அம்மா இருப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோவுக்கு பிடிச்ச பேய் எது, எதனால் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அந்த பேய் என்ன சொல்ல வருது, அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ அவங்களோட ஆக்டிங் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி அவங்க அம்மா ஹீரோயினி இப்படி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஹீரோவுக்கு ஒரு லவ் இருக்கும், அதெல்லாம் காமிக்கும் போது நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய பியூஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விசுவல் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஹாரர் சஸ்பென்ஸ் அந்த போர்ஷன்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு பயமுறுத்துறாங்க. ஏன்னா இவங்க அம்மா அந்த மீனை வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் பேயை ஒட்டி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கொஞ்சம் காட்சியெல்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே காட்சி தான் வந்துட்டுருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க புதுமையாக எதுவுமே கையாளவே இல்லை. ஏன்னா இது மாதிரி ஸ்டோரி நம்ம ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருப்போம். அதே டெம்ப்ளேட் தான் இவங்க எடுத்திருக்காங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லலாம் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பத்தலை. ஏன்னா கதை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போகுது. பார்த்தா இது ஒழுங்காக நமக்கு எதுவுமே சொல்ல வரல. இது பேய் படமா, இல்லை ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா, இல்லை லவ் சென்டிமெண்ட் படமா, இப்படி எந்த ஒரு நிலையிலையும் இவங்க சொல்லாமல் எங்கெங்கேயோ போகுது. கடைசியாக ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்து முடிச்ச மாதிரி இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சில்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.